இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. இங்க இருக்கு பாருங்க நடுவுல இந்த ஒரு IRVM மிரர் வந்து பாத்தீங்கன்னா 100% எல்லார் காரங்களையுமே வரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் ரேர் வியூ மிரர்னு சொல்லுவோம். பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்து பொறுப்பா கவனமா வண்டி முன்னாடி ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இது இதாகும். பின்ன இதோட ட்ரிக் என்னன்னு சொல்றேன். இது ஒரு சிலருங்களுக்கு தெரியும், ஒரு சிலருங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், இப்போ பின்னாடி யாராவது ஹை பீமோட வண்டியை ஓட்டிட்டு வந்துன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஐபீம் லைட் டைரக்டா இந்த மிரர் ஏதோ டைரக்டா ஐபீம் பட்டு டிரைவிங் இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த டிரைவர் கண்ணுக்கு டைரக்டா படும். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா கண்ணு கூசும். ஸோ கண்ணு கூசுற டைம்ல என்ன ஆகும்னா நம்மளால ப்ராப்பரா வண்டி ஓட்ட முடியாது. சரிங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, இந்த மிரருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாப் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மிரரை வந்துட்டு தூக்கி விட தேவையில்லை. ஸோ அந்த டைம்ல ஜஸ்ட் இந்த மிரரை இப்படி முன்னாடி ப்ரெஸ் பண்ணோம்னா இதோட டைரக்ஷன் மாறிடும். ஸோ அப்போ அந்த ஐபீம் மிரருக்கு பட்டு வேற எங்கேயாவது ரிஃப்ளெக்ஷனாக போயிடும், நம்ம கண்ணுக்கு படாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த லைட் அவாய்ட் ஆன பிறகு, ஸோ அந்த லைட் போன பிறகும் ஜஸ்ட் இந்த மிரர் வந்துட்டு திரும்ப அதே மாதிரி இந்த நாப் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை பேக்வர்ட் பண்ணோம்னா திரும்ப அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போமோ அதே இடத்துக்கு இந்த மிரர்ன்றது வந்துடும். பாருங்க, இப்போ நான் முன்னாடி பண்ணுறேன். ஸோ முன்னாடி பண்ணோடனே எங்கேயோ போயிடுச்சா, ஸோ வேறு இடத்துக்கு வேறு டைரக்ஷனுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம டவுன் பண்ணோடனே திரும்ப நம்ம எந்த லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம் மிரர் அதே லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஒரு விஷயம், தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.